போறானாமா. அது போல வாழ்க்கையை வாழ தெரியாம இவங்கள மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க தான் வாழ்க்கையை ஒரு போராட்டம் சொல்லுவாங்க நடுவர் அவர்களே. ஆனால் எவ்வளவு பெரிய போராட்டங்களை சந்தித்தாலும் கூட எதிர்நீச்சல் அடித்து அதையும் வெற்றி நீச்சலாக மாற்றக்கூடிய எங்களுடைய இளைஞர்களின் வாழ்க்கை என்றுமே இனிய பூந்தோட்டமாகவே அமையும் என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான ஒரு பதிவு. ஐயா, சாதாரணமாக ஒரு பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசுவினுடைய மடியிலிருந்து கறக்கப்பட்ட போது அதனோட மதிப்பு வெறும் 30 ரூபாய் தான். ஆனால் அந்த பாலை அடுப்பில் வச்சு சூடாக்கி இறக்கி ஒரு 3 மணி நேரம் கழித்து அதில் புளிச்ச மோரை ஊற்றி வச்சு ஒரு 2 நாள் அப்படியே மூடி வச்சு அந்த மோரை தனியாக எடுத்து அதை கடைஞ்சி தயிரை பிரித்து எடுத்து தயிரை திரும்ப வெண்ணெயாக பிரித்து எடுத்து வெண்ணெயை திரும்ப அடுப்பில் வச்சு உருக்கி நெய்யாக மாற்றி ஒரு டப்பாவில் அடைச்சதுக்கப்புறம் அதனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 120 ரூபாய். இதே போல தான் வாழ்க்கையும். எவன் ஒருவன் எனக்கு கஷ்டம் வேணாம், துன்பம் வேணாம், நான் எப்பவுமே இன்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறானோ அவனோட மதிப்பு இந்த சமுதாயத்தில் எப்பவுமே உயர்த்தப்படுவதில்லை நடுவர் அவர்களே. ஆனால் எவன் ஒருவனுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதோ அவனுக்கு தான் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு வரும் என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. பாலை அப்படியே வச்சுருந்தோம்னா 2 நாளில் கெட்டு போயிடும். அதே உர ஊற்றி தயிர் ஆக்கினோம்னா ஒரு 5 நாளைக்கு மெயின்டைன் பண்ணிடலாம். அதையே கடைஞ்சி வெண்ணெயை எடுத்தோம்னா 10 நாளைக்கு தாங்கும். அதையே உருக்கி நெய்யாக்கிட்டோம்னா 5 மாதம் 6 மாதத்துக்கு அந்த நெய் தாக்கு பிடிக்கும். மாற்றத்துக்கு எவன் தன்னை கையெடுக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் நிலைத்து நிற்பான் என்பதுதான் உறுதி. அதனால் சங்கர் கண்டிஷன் போடுற மாமனாரா தேடி தேடி அந்த பொண்ணையாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ காதலிக்கிற பொண்ணு உனக்கு சரிப்பட்டு வராது சங்கர். உன்னை காதலிக்கிற பொண்ணு தான் உனக்கு சரிப்பட்டு வரான். நான் காதலிக்கிற பொண்ணு எனக்கு தேவையில்லை, என்னை காதலிக்கிற பொண்ணு தான் எனக்கு தேவை. எப்படி இனி இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ண இன்னும் 1 மாதத்தில் உனக்கு மாதம் கல்யாணம் ஆகுதா இல்லையான்னு பாரியா. நடுவர் அவர்களே, இளமை பருவம் எப்போ ரொம்ப சந்தோஷத்தை எதிர்கொள்ளும் தெரியுங்களா? இந்த காலேஜுக்கு போகும்போது தான். பள்ளி படிப்பில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கழுதை ஒரு பொதி மூட்டையை சுமக்கிற மாதிரி புத்தக மூட்டையை எங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதை ஒரு கையிலையும் இன்னொரு கையில் சோத்து மூட்டையும் சுமந்துக்கிட்டு போன காலமெல்லாம் அந்த 12ஆம் வகுப்போட முடிஞ்சு இந்த கல்லூரின்னு ஒரு பருவம் தொடங்கும் பார்த்தீங்களா? எந்த கை அந்த பொதி மூட்டையை சுமந்துச்சோ அந்த கையில் ஒரு சிங்கிள் நோட்டும், எந்த ஒரு கை சோத்து மூட்டையை சுமந்துச்சோ அந்த கையில் ஒரு சிங்கிள் டிஃபன் பாக்ஸும் எடுத்துக்கிட்டு எங்கள் இளைஞன் அப்படி ஒரு நட போட்டு வருவான் பாருங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, எப்படி தெரியுங்களா? எப்படிமா இவ்வளவு கரெக்டா வாட்ச் பண்ணிருக்க? இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே கடைசி பெஞ்ச் இருக்கும், அதை மாப்பிள்ளை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதில் போய் அப்படி உட்காந்துக்கிட்டு ஷர்ட் காலரை தூக்கி விட்டு மிகப்பெரிய ஏதோ ஒரு சாதனையை புரிஞ்ச மாதிரி என் இளைஞன் அந்த இடத்துல உட்காந்துருப்பான் பார்த்தீங்களா? அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது நடுவர் அவர்களே. சங்கர், இதெல்லாம் ஏன் அனுபவிக்காம விட்ட நீ? ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லி இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டியிருக்கு. ஐயா, அதே போலவே பார்த்தீங்கன்னா இளமை பருவத்தில் இன்னொரு அழகான ஒரு விஷயம் வரும், அதுதான் காதல் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயம். அந்த காதலை கிராமப்புறத்தில் இருக்க ஏரிக்கரை மேலேருந்து ஒரு இளைஞன் அழகாக பாடுறான். எப்படி நடுவர் அவர்களே அது? ஆஹா, ஏரிக்கரையில் இளைஞன் பாடுற பாட்டா? நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தே காணல. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல. என் தெம்மாங்கு பாட்டை கேட்டு செங்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில். நான் உள்ளா ஆசைகளை ஒன்னாக பூட்டி வச்சு ஒத்தையில வாடுறேனே இக்கரையில. நானே மரத்தின் மேலிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு காத்திருந்தேன் காணல. அட சாயங்காலமான பின்னும் சந்த மூடி போன பின்னும் வீடு போய் சேரணும்னு தோணல. ஏன் தெம்மாங்கு பாட்டை கேட்டு தென் காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில. நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு திண்டாடி நிக்கிறேனே இக்கரையில. சங்கர், கேட்டுக்க அதெல்லாம்.
சும்மா கண்டிஷன் போடுறாங்க கேட்டுக்க, இதுதான் லைஃபு. இவ்வளவு ரசிக்க தெரிந்த விஷயங்கள் லைஃப்ல நிறைய இருந்தும் ஏன் போராட்டம்னு சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நடுவர் அவர்களே. ஐயா, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கவிஞர் அழகா சொல்லுவார், சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை, துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லைன்னு சொல்லுவாங்க. இதை சொன்னது யாரு தெரியுங்களா? அவர் மறைந்தாலும் அவருடைய புகழையும் பேரையும் அவருடைய வழியையும் இன்றைய இளைஞர்களான எங்களுக்காக விட்டு சென்ற மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் காட்டப்பட்ட வழியில நடந்து கொண்டிருக்கும் எங்க இளைஞர்களோட வாழ்க்கை என்னைக்குமே இனிய பூந்தோட்டமாக தான் நடுவர் அவர்களை அமையும். ஐயா, இதே போலவே பார்த்தீங்கன்னா, எங்களுடைய நடிகர் திலகம் அவர்கள் அந்த காலத்திலே அழகா ஒரு பாடல் மூலயமா எப்படி இருந்தாலும் இந்த பூமியில வாழ்ந்து காட்டி சாதிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. எப்படி தெரியுங்களா? வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. கண்ணில் தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழலாம், கருத்தில் வளரும் காதல் எண்ணம் கனிந்து வந்தால் வாழலாம், கண்ணி இளமை என்னை அணைத்தால் தன்னை மறந்தே வாழலாம், வாழச் சொன்னால் வாழ்கிறேன் வளமாயில்லை வாழ்வினில், ஆழக்கடலும் தோணி போலே அழைத்து சென்றால் வாழ்கிறேன். அப்புறம் அவ காதலி சொல்றா, பார்க்க தெரிந்தால் பார்வை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் புரியும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாழ்க்கையை சொல்கிறார் பாருங்க. பார்க்க தெரிந்தால் பார்வை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் புரியும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம் அப்படின்னு கண்ணதாசன் உண்மையிலே ஒரு பூந்தோட்டமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற வரி இல்லையா? அது அருமையான பாட்டுமா. இன்னைக்கு இவங்க திரும்ப திரும்ப போராட்டம்னு சொல்றாங்களே, இவங்க சொல்றத பார்த்தா எப்படி தெரியுங்களா இருக்கு? உச்சி வெயில்ல மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் மேல ஒரு வெண்ணெயை வச்சிருக்காங்களாம். கேளுங்க நடுவர் அவர்களே, உச்சி வெயில்ல மிகப்பெரிய பாறாங்கல் மேல வெண்ணெயை வச்சிருக்கிறாங்களாம். அதை பாதுகாக்க நியமிக்கப்பட்டவன் எப்படியேப்பட்டவன் தெரியுங்களா? 2 கையும் இல்லாம 2 காலும் இல்லாம வாய் பேச முடியாத ஊமைங்களாம். எங்க உருப்புடு நாடு இன்னைக்கு இப்படிதான் நடுவர் அவர்களே இருக்கு. ஆனாலும் கூட எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அத்தனையும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதற்கு தான் ஒரு இளைஞன் அழகா ஒரு கவிதை வரிகள் எழுதினா. எப்படி தெரியுங்களா? என்னிடம் தேடி வரும் துன்பத்திடம் வியந்து போய் கேட்டேன், யாவருக்கும் என்னை பிடிக்காமல் போக உனக்கு மட்டும் என்னை எப்படி பிடித்தது, அடிக்கடி வந்து சந்தித்து கொண்டிருக்கிறாயே என்று. அதற்கு அந்த துன்பம் என்னிடம் சிரித்து கொண்டே சொன்னது, நான் ஒவ்வொரு முறை வரும்பொழுதெல்லாம் என்னை துணிந்து நிற்கிறாயே, அந்த தைரியத்தை ரசிக்கவே நான் வந்தேன் என்று சொன்னது என்று சொன்னால், இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை இன்று மட்டுமே இல்லை நடுவர் அவர்களே, என்னைக்குமே மிகப்பெரிய இனிய பூந்தோட்டமாகவே அமையும் என சொல்லிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்வது உங்களின் அன்பு தோழி சீமா. நன்றி, வணக்கம்.